எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 பிசி 547 மற்றும் சில காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மினி ஆம்ப்ளிஃபையர் நம்ம தயாரிச்சிடலாம். ஓகேங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ரெக்யூர்ட் என்னென்ன தேவைப்படுது. டிரான்சிஸ்டர் பிசி 547 2. ஓகேங்களா? பிசி 547 2. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் 10K. ரெசிஸ்டர் 2. பிசி 547 சரியாக தெரிய மாட்டேது, காமிச்சிடும். ஓகே, பிசி 547 2 பீஸ் போதும். டிரான்சிஸ்டர் பிசி 547 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் 10K 1, ஆக்ஸ் கேபிள் 1. அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை 9 வோல்ட் டிசி, 5 வோல்ட்டு இல்லை 9 வோல்ட்டு, நம்ம 9 வோல்ட் எடுத்துக்கிறோம். அடுத்து கெப்பாசிட்டர் 63 வோல்ட்டு 1 UF. ஓகேங்களா? அடுத்து ஸ்பீக்கர் 1, ஒரு 2 இன்ச்சு ஸ்பீக்கர் இல்லை ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கர், 4 இன்ச்சு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். அடுத்து கனெக்டிங் ஒயர்ஸ் அண்ட் அலிகேட்டர் கிளிப்ஸ், கனெக்டிங் ஒயர்ஸ் வித் அலிகேட்டர் கிளிப்ஸ். ஓகேங்களா? அடுத்து பேட்ரி கனெக்டர், அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேட்ரி கனெக்டர். இதான் நமக்கு தேவைப்படுற பொருளுங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஸ்டெப் 1. இந்த பிசி 547 கலெக்டர் பேஸ் எமிட்டன்ட் இருக்கும். இந்த எமிட்டரை கொண்டு போய் அடுத்த பேஸில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த ஸ்டெப் 1. ஓகேங்களா? அடுத்து ஸ்டெப் 2, கனெக்ட் 10K ரெசிஸ்டர். இந்த ஃபஸ்ட்டு பிசி 547 இந்த டிரான்சிஸ்டரில் கனெக்டரில் 10K ரெசிஸ்டரையும் அப்புறம் பேஸில் 10K ரெசிஸ்டரையும் இந்த படத்தில் காட்டின மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், சால்டர் பண்ணிட வேண்டியதான். ஸ்டெப் 3, கனெக்ட் ஸ்பீக்கர் ஒயர். ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸை இந்த கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 10K ரெசிஸ்டரும் அந்த கலெக்டரோட லிட்டு அதுலேயும் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா கலெக்டரில் இந்த மைனஸை, இன்னொரு ஸ்பீக்கர் ஒயரை மைனஸை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஸ்டெப் 4, இப்போ பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுறது. இந்த 10K ரெசிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட கீழே பார்த்திங்கன்னா அந்த 10K ரெசிஸ்டரும் பிசி 547 பேஸும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ப்ளஸ்ஸை எங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு நிமிஷம் ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஒரு குழப்பமாக இருக்கும். ஓகே, 63 வோல்ட்டு 1 UF கெப்பாசிட்டரை இந்த படத்தில் காட்டின மாதிரி 10K ரெசிஸ்டரோட கீழே ப்ளஸ்ஸையும் மைனஸ் இன்ச்சில் வர மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஸ்டெப்பு 5, ஆக்ஸ் கேபிளை 3.5 mm ஜாக் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கீழே இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல 63 வோல்ட்டு 1 UF கெப்பாசிட்டரோட மைனஸில் இது நம்ம மைனஸில் இதோட என்ன சொல்கிறது சிக்னல் ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, நான் ரைட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டு ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று கிரவுண்ட் ஒயரை இதோட இந்த பிசி 547 எமிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த கிரவுண்ட் ஒயரை. ஓகேங்களா? அடுத்து இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோங்க. இதுதான் ஸ்டெப் 6. இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டிசி 9 வோல்ட் டிசி ப்ளஸ்ஸை கொண்டு போய் இந்த செகண்டு பிசி 547 எமிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸை கொண்டு போய் ஃபஸ்ட்டு பிசி 547 கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டெப் 7. அடுத்து ஸ்டெப் 7ங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. பவர் சப்ளை கொடுத்தாச்சு, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மொபைல் டிவைஸ் ஆர் வேறு ஏதாவது டிவைஸ் நம்ம ஆடியோ சிக்னலுக்காக இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இது. ஓகே, ஏதாவது டவுட்னா இது ஒரு சின்ன ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த படத்தில் காட்டின மாதிரி செட்டப் வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 ஸ்பீக்கரு, மொபைலில் எஃப்எம்காக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஒயரு, நம்முடைய மைக் ஒயர். இது சால்டிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இந்த ஒயர் வந்து விட்டுட்டே இருக்குது. அதனால் நல்லா லைட்டாக ஸ்ட்ராங்காக சால்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அது சின்ன ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இவ்வளோ தான் கனெக்ஷனு, வேறு எதுவும் இல்லை. நல்லா போய்கிட்டுருக்கு. நீட்டாக பாருங்கள், அவ்வளோதான் பேக் பண்ணியாச்சு. அழகாக சால்டிங் பண்ணியாச்சுங்க. அழகாக ஒரு மினி ஆம்பிளிஃபையர் ரெடிங்க. தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகுது. இது ரொம்ப அந்தளவுக்குலாம் இருக்காது. நார்மலாக ஒன்றும் இல்லாததுக்கு இது பரவாயில்ல. ஒரு பேட்டரியை வச்சு கரண்ட் இல்லாத டைமில் பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், மற்றெல்லாம் நான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சவுண்டு கொட்டுன்னு பாருங்கள். இப்போ எஃப்எம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே சவுண்டாக இருக்குது. 2 கை 2 கால் ஒரே டைம்ல யூஸ் பண்றதுனால இட் ஆக்டிவேட் மிட் டைம் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடுக்கு பிரெயினையும் ஈக்குவலா வந்து ஆக்டிவேட் பண்ணும். சூப்பராகவே இருக்குங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. மினி ஆம்பிளிஃபையர் வித் 2 BC547 BC547 யூஸ் பண்ணி BC547 நம்ம யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர், நம்ம மினி ஆம்பிளிஃபையர் தயார் பண்ணியாச்சுங்க. நன்றி, வணக்கம்.